அகத்தியன் என்கின்ற ஒருவர் எழுதுறார். அப்ப நான் ஸ்ட்ரகிளிங் பீரியட், ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், என்கிட்ட காசு இல்ல, கதைகளை எல்லாரும் கதை ஆட்கள் கிட்டையும் கொடுத்துட்டு, இயக்குநர்கள் கிட்ட கொடுத்துட்டு வாய்ப்புக்காக காத்திருக்கிற நேரம் எங்க அப்பா இறந்துட்டாருன்னு எனக்கு ஒரு செய்தி. போறதுக்கு காசு இல்ல, ஊருக்கு போறதுக்கு. நான் வாங்கிக்கிட்டு, காசு கடன் வாங்கிக்கிட்டு நான் சாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். 16வது நாள் அம்மா கிட்ட இருந்து காகிதம் வருது, நீ 16வது நாளுக்கு வரணும், நீ வந்தாதான் அங்க போனோம்னா 1500 ரூபாய் செலவாகும். இன்னிலிருந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால வச்சுக்கோங்க, 1500 ரூபாய் பெரிய காசு, இன்னைக்கு இருக்கிற 15,000 மாதிரி இல்ல என்கிட்ட. நான் அந்த கதை கொடுத்தேன்ல, அந்த கதவுகளை தட்டினேன். ஏன்னா என்னோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான், யாருக்கிட்டையும் 1500 இல்ல, நான் தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட, நான் அண்ணாந்து பார்க்கிறவர்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு கதவு தட்டினேன். யார் கதவும் திறக்கல, ஒருவர் மட்டும் கதவு திறந்தார். அவர் பெயர் மணிவண்ணன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்ப உயிரோட இல்ல. அவர் கொள்கையாளர், நல்ல திரைப்பட இயக்குனர், நல்ல நடிகர். அவர் அவருடைய கதவு தட்டின, அவரே திறந்தார். ஐயா வணக்கம், நான் அகத்தியன். பெரிய தம்பி வா, அப்பா இறந்துட்டாருங்க, ரொம்ப வருத்தங்க, தண்ணி கொடுத்தாராங்க, குடிப்பான். சார் அப்பா காரியத்துக்கு போனோம், என்கிட்ட 1500 ரூபாய், நல்ல கவனிங்க, என்கிட்ட 1500 ரூபாய் இல்ல, உங்ககிட்ட நான் காசு கேட்டு வரலையா, நான் ஒரு கதை கொடுத்தேன்ல, அந்த கதையை நீங்களே வச்சுக்கோங்க, நான் வித்துட்டேன், அதுக்கு கூலி கொடுங்கய்யா ஒரு 1500 ரூபாய். இப்படி கேட்டிருக்காங்க அந்த மனுஷன். அவன் கலைஞன் இல்லையா, மணிவண்ணன் உண்மையான கலைஞன் இல்லையா. அவன் சொல்ல, டேய் 1500 ரூபாய் கதையாடா இது, விக்கிறங்கிற, உனக்கு 1500 ரூபாய் தானடா வேணும், நான் தரேன் போ, இது உன் கதை தான், நீ முடிச்சுட்டு வா பார்க்கலாம். அவர் போகிறார், திரும்பி வருகிறார், 12 படங்களுக்கு மேல் செய்கிறார். அதுல 6-7 படம் மணிவண்ணனை வச்சு செய்யறார். முடிச்சாச்சு எல்லாம். 12-13 வருஷம் கழிச்சு 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டே இருக்கும்பொழுது, அதுதான் என் உடம்பு அப்படியே புல்லரிக்க வச்சிருச்சுங்க. நான் பேசும்போது கூட பரவசப்படுகிறேன். அதை நான் எதை நம்புகிறேனோ அதை தான் தமிழ் தோழமைகளை நான் பேசுகிறேன். எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் நான் என் வாயிலிருந்தே வருது. சாதாரண வார்த்தை நான் சொல்றது இல்லை. அவர் சொன்னாரா, சார் நீங்க எனக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுத்தீங்கல்ல சார், அதை நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே சார், நான் எவ்வளவு பயணம் போயிட்டோம் சார், உங்களுக்கு இந்த 1500 ரூபாய் கடன் சார். நான் உடனே மணிவண்ணன் சொன்னதுதான் இன்றைக்கு இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கின்றவர்களுக்கு செய்தி. அவர் சொன்னாரா, அகத்தியா இதுவரைக்கும் என்ன வச்சு எவ்வளவு படம் நான் பண்ணியிருக்கேன், 6-7 படம் இருக்கும், எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல சார், ப்ரொடக்ஷன்ல கேட்டதான் சார் தெரியும், 75 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா. அதுக்கு சார் இந்த 1500 ரூபாய் கடன் தானே சார். இல்லடா, இன்னிலிருந்து ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னார ஒரு இளைஞன் தெரு தெருவாக தன்னுடைய அப்பாவுடைய காரியத்திற்காக போவதற்காக 1500 ரூபாய் தேடி ஒவ்வொரு கதவையும் தட்டிட்டு இருந்தான். அந்த பையனை கையில 75 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருந்தது. இவனுக்கு யார் அந்த 1500 ரூபாய் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு இந்த காசை கொடுத்துடணும் அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு இருந்துச்சுடா. நான் கொடுத்தேன்டா, அந்த காசு எனக்கு வந்துருச்சு, இது கடன் இல்லடா. நாம் செய்யக்கூடிய பணிகள் ஏதோ ஒரு வகையிலே நம்மை வேறு விதமாக சேரும். எது தெரியுமாங்க, அழகான மனம், அடங்கிய மனம்தான், ஆர்ப்பாட்டம் இல்லாத மனம்தான் குருவாக இருந்து நம்மை வழிபடுத்துகிறது என்று நான் புத்தகத்தில் வாசிக்கிறேன். நான் ரொம்ப நுட்பமாக ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்றேன். நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், யாருமே சபிக்கப்பட்டவர்கள் இல்லை. நம் வாழ்க்கையில் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும். யாருக்கு இல்ல பிரச்சனை? ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த புத்தகம் எனக்கு சில வெளிச்சங்களை தருகின்ற பொழுது, உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலே ஆக சந்தோஷம் எதுங்க? எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கோப்பா, ரொம்ப ஆழமான சந்தோஷம்ல ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுங்க. அதை விட பேரானந்தம் மனித சமூகத்துக்கு வேறு இல்லவே இல்லைங்க, ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது. ஏன்னா விலங்கு கற்றுக்கொண்டுதான் பிறக்கிறது, மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். அவனுடைய ஜேர்னி முழுக்க அவன் லேர்னிங் நடந்துகிட்டே இருக்குங்க. எந்த வயதிலும் அந்த லேர்னிங் நடக்குங்க. கற்பதற்கு வயது ஒரு தடை கிடையாது, ஜெண்டர் ஒரு தடை கிடையாது, ஜாதி ஒரு தடை கிடையாது, மதம் ஒரு தடை கிடையாது.
எதுவுமே தடை கிடையாது கற்பதற்கு.